எந்த வைத்தியசாலையிலுமே அரசாங்கம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல் ஒருபோதுமே ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்க முடியாது. தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா? யாழ் போதனா வைத்தியசாலையிலே 2021 தொடக்கம் 2024 வரைக்கும் தங்களிடம் வந்து அவர்கள் முறைப்பாடு செய்யும் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர்கள் அங்கே வேலை செய்து 170 பணியாளர்கள் வந்து அவர்களை திட்டமிட்ட ரீதியில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக வழக்கொன்றும் பதியப்பட்டிருக்கிறது, தொடர்பாக தங்களிடம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. முதலாவது கேள்வி, தங்களால் அவர்களுடைய புது நியமனம் ஒன்று வழங்கப்படும் போது அந்த நியமனத்துக்கு அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தாங்கள் என்னிடமும் அவர்களிடமும் நேரடியாக கூறியிருந்தீர்கள். அண்மைய தினம் பார்க்கும்போது அங்கே தாங்கள் ஒரு பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே வேலை கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்களும் என்னிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா என்பது முதலாவது கேள்வி. ඒ සේවකයන් ආවා කොළඹ ඇවිල්ලා සෞඛ්‍ය මන්ත්‍රාංශයේදී අපිව හමු වුණා. ඔබතුමාත් ඒ මොහොතේ හිටියා. ඔවුන් අපි දැන් නීතිමය තත්ත්වයන් ටික තමයි මම කිව්වේ. නමුත් ඔවුන්ගේ ප්‍රායෝගිකව ගත්තාම ඔවුන් දැඩි දුෂ්කරතාවයට පත් වෙලා තියෙනවා සහ වරින් වර ඔවුන්ට බොහෝ අය පොරොන්දු දීලා තියෙනවා ඔවුන් ස්ථිර කරන බවට. ඒක නිසා තමයි අපි මේ 2025 ජනවාරි මාසේ ඔවුන්ගේ සියලු දෙනාගේ නම් ලයිස්තුව ලබා ගත්තා. ඒ වගේම අපි ඊට පස්සේ කාලයකදී ඔවුන්ගේ කැටගරි එක සම්බන්ධ සේවකයන් බඳවා ගැනීම ලංකාවේ සිද්ධ වෙලා නැහැ. එසේ බඳවා ගැනීමේදී යම් ප්‍රමුඛතාවයක් දෙන බව අපි ඔවුන්ට ලිඛිත பொருந்துவதாக தீலா. கரு சபாநாயகமா என்னுடைய இரண்டாவது கேள்வி, இலங்கையிலே எந்த வைத்தியசாலையிலுமே அரசாங்கம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல், இலங்கையிலே இந்த ஜாழ்ப்பாணம் அல்ல பேராதனை வைத்தியசாலையிலே 3 வருடங்கள் நான் வேலை செய்தேன். எந்த வைத்தியசாலையும் அரசாங்கம் ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்காமல் ஒருபோதுமே ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்க முடியாது. இவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலே இவர்கள் 3 வருடம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்குரிய காலத்துடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். தங்களால் அவர்களுடைய அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய மொத்தம் 36 மாத அந்த வேலைக்குரிய பணத்தை வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது நோயாளர் நலம்புரி சங்கத்தினூடாக தாங்கள் அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய பணத்தை அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், சம்பளம் கொடுக்கவில்லை, பெற்றுக்கொள்ள முடியுமா? கொடுக்க முடியுமா? ඇත්තටම මම අර පැහැදිලි කරපු විදිහට ඔවුන් ස්වේච්ඡා පදනමෙන් වැඩ කරපු විදිහට තමයි ලිඛිතව නීතිය අනුව ලේඛනගත වෙලා තියෙන්නේ. ඇත්තටම මේ ප්‍රශ්නේ යාපනයේ ශික්ෂණ රෝහල විතරක් නෙමෙයි, අපේ අනිකුත් සියලු පළාත්වලත් තියෙන උතුරු පළාත, නැගෙනහිර පළාත් සහ අනිකුත් රෝහල් වල. නමුත් මේ වගේ මහා පරිමාණයෙන් ස්වේච්ඡා සේවකයන් බඳවා ගැනීමක් හා රඳවා ගැනීමක් වෙන කිසිම රෝහලක සිදු වෙලා නැහැ. ඒක නිසා තමයි මේකේ තියෙන සුවිශේෂත්වය තියෙන්නේ. ඇත්තටම පඩි ගෙවලා තියෙන්නේ අපේ සීමාවෙන් පරිබාහිරව අපි දන්න විදිහට මොකක් හරි NGO එකකින් හරි මොකක් හරි එහෙම දෙයක් වෙන්න ඇති. කොහොම වුණත් අපි අනාගතයේදී උන්ට රැකියා අවස්ථාවලදී අපි ප්‍රමුඛත්වය දුන්නත් ඒ පසුගිය වැටුප ලබා දීමේ නීතිමය ක්‍රමවේදයක් නැහැ. මම මාස 3-4 කලින් சில மாதங்களுக்கு முன்பு 323 கண்டெய்னர்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது. இப்பொழுது இதை சொன்னால் எனக்கு துப்பாக்கிச் சூடு நடத்தவும் வாய்ப்பு உள்ளது. எனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டில்லை. இருந்தாலும் எனக்கு இதை சொல்லியே ஆக வேண்டும். தேர்தலுக்கு முன்பதாக எமது ஜனாதிபதி ஜெர்மனுக்கு சென்று டயஸ்போரா குழுக்களை சந்தித்தார். இந்த நாட்டில் செய்ய முடியாத சில காரியங்களை செய்வதாக எமக்கு உறுதியளித்துள்ளார். அப்போது தாய்லாந்தில் இருந்த கண்டெய்னர்களில் எம் பிரபாகரனுடைய பொருட்கள் தான் இருந்தது. இதை நான் உறுதியாகவும் பயப்படாமலும் சொல்கின்றேன். இதன் பின்னர் எனக்கு மரண அச்சுறுத்தலும் வரலாம். ஆனாலும் எனக்கு பயமில்லை. 2009க்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் KP மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார். இப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். ஜெர்மனியில் உள்ள டயஸ்போரா குழுவினர் எனக்கும் தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள். இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கண்டெய்னர்களில் தான் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது. நான் பொறுப்புடன் தான் சொல்கின்றேன். அந்த 323 கண்டெய்னர்கள் பெட்டிகளிலும் எங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களே இருந்துள்ளது. இதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். சிங்களம் புரிகின்றது தானே? நான் இதை கூறிவிட்டேன். ஆகவே என்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. மாச 3-4 කලින් කන්ටයිනර්ස් 300
ගානක් කියලා කතාවක් ආවා. හැබැයි මේක කියලා මං කිව්වොත් එම මට වෙඩි වදිනවා මට ආරක්ෂාව දීලා නැහැ. හැබැයි මට මේක කියන්න කැමැති. මේගොල්ලෝ ඡන්ද ඉල්ලන්න කලින් ජර්මනි වලින් ගිහිල්ලා තිබ්බා අපේ ප්‍රෙසිඩන්ට් ගිහිල්ලා තිබ්බා ජර්මනි එක අපේ ඩයස්පෝරා එක හම්බුණා. ඩයස්පෝරා එක හම්බෙලා යම්කිසි ඒ කියන්නේ ඒගොල්ලන්ට කරන්න පුළුවන් කියලා මේ රටේ කරන්න බැරි දේවල් අපිට පොරොන්දුවක් දුන්නා එහෙම කරනවා කියලා. එතකොට තායිලාන්ත වලින් තිබ්බ කන්ටේනර් එක තිබ්බ බඩු ටික අපේ ප්‍රභාකරන්ගේ බඩු ටික මම මේක පැහැදිලිව සිංහලෙන් කියන්නම් මට මේකින් පස්සේ මරණ දර්ශනය කෙයි ඒ වුණාට මට බය නැහැ. තායිලාන්ත වලින් ඉතුරු වෙලා අපි 2009ට කලින් ප්‍රභාකරන් ගෙන්නන්න try කරපු බඩු තායිලාන්ත වල ඉතුරු වෙලා ඒකේ කේපි කුමරන් පත්මනාරහා දැනට ඒගොල්ලෝ ඒ කන්ටේනර් එකේ මෙහාට ගෙනලා තියනවා කියලා මිනිස්සු කතා වෙනවා. මටත් මගේ ඩයස්පෝරා එකකින් කතා කරලා කිව්වා ජර්මනි වල ඒ බඩු ටික අන්තිමට ඉතුරු වෙච්ච ආයුධ ටික ගිනියාවි ටික ඒ කන්ටේනර් එකට දාලා තමයි මේ ළඟදී ගෙනලා තියනවා කියලා. හැබැයි මට මේක ඔප්පු කරන්න බෑ. කිව්වා වගකීමෙන් කියන්නේ ගොඩක් වගකීමෙන් කියන්නේ එතකොට මම මේක කිව්වා කියලා තමයි කිව්වේ නැගිටිනවා කියලා මේක තමයි සිද්ධියලා තියෙන්නේ. ඒ 300 ගාන කන්ටේනර් එකේ ආපු බඩු එක තිබ්බ අපේ ප්‍රභාකරන්ගේ ගිනියාවි ඒවා ඉතුරු වෙලා තායිලාන්ත වල තිබිලා ඒවා දැන් වලට ගිහිල්ලා ආපහු ගෙනලා දිනවා මේක. හැබැයි එහෙම කියලා ඔබතුමා ප්‍රකාශ ඔබ වගකීම් බාරගත යුතුයි. අනිවාර්යයෙන් මම සිංහලෙන් කිව්වේ වගකීම බාර ගන්නවා කියලා. එතකොට සිංහල තේරුණානේ. එතකොට ඒව දැන් කිව්වා කියලා මට දැන් මාව පාර්ලිමේන්තු මන්ත්‍රීකමක් අයින් කරන්න කියලා ඔය ඉන්න ආණ්ඩුවේ නඩුවක් දාලා තියෙනවා. මම ඒක කිව්වානේ. දැන් ජූනි 26 වෙනිදා මගේ නඩුව තියෙනවා. මට මම මේ තව එකක් කියලා මේ පාර්ලිමේන්තුවෙන් ඉවත්ලා යන්නම්. ඒක අහන්න. මාව සෙප්තැම්බර් මාසේ 26 වෙනිදා මිනිස්සු ඒකේ අයින් වෙලා ලියුමක් ගාලා තිබ්බා පාලිතමයි පාල කලින් හිටපු ලේකම්තුමා. හැබැයි ඊට පස්සේ මේ NBB එකම ගිහලා නඩුවක් දැම්මා මම ડોක්ටර් වෙලා ඉන්නකොට නොමිනේෂන් එකක් දැම්මා කියලා. ඒ නඩුව දැන් කෝට් ඔෆ් අපීල් එක යනවා. දැන් මම මේක කියපු ඉඳා அனிவாரம் மாவை இவத் கருவா ஏக கிசி அவ்வளோ பலாத்சபாவை சந்ததியனோ அப்படி பலாத்சபாவை பாகம். இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதே போன்று இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன். சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒலுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல. இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது. அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில். அந்த கொள்ளையர் கும்பல்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமல்ல, மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், அதாவது தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான செயல். நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம். அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான், இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார், இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை, நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் STF பயன்படுத்தி இவ்வாறான கொள்ளையர் கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர், அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான், வேறு எதுமல்ல. அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற,
அது மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் கௌரவ சபை தலைவர் அவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நாயை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றார் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். මත්මිතුමා ඔබතුමාට අවස්ථාව.